இங்க குமரனா அவங்களோட அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு, இங்க பாருமா, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, இந்த மாதிரி அத்தை கிட்ட விஜய் எங்கன்னு கேட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத, அவர் வருவாரு அப்படின்ற மாதிரி சமாளிச்சிடுறாங்க. ஆனா அதே நேரத்துல குமரனோட அம்மாவுமே, டேய் நான் என்னடா தப்பா கேட்டுட்டேன், இந்த மாதிரி உங்க எல்லாரோட ஹஸ்பண்டும் இருக்கிறப்போ இங்க காவிரியோட ஹஸ்பண்ட் இருக்கணும்ல, அதுக்கு தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த அவங்களும் எப்பவும் போல பெரிய விஷயமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை ஒரு வழியா குமரனும் கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. ஆனா இன்னொரு பக்கம் இங்க காவேரியுமே டைரக்டா தாத்தா பாட்டி கிட்ட போயிட்டு, நீங்க இந்த வீட்டுக்கு கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரி அவங்களும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் தாத்தாவும் பாட்டியும், இங்க பாருமா, இந்த ஃபங்க்ஷனை பத்தி தெரிஞ்சா நாங்க கண்டிப்பா வந்துருவோம், விஜய் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டான், அதனால இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வந்தே ஆகணும்னு சொல்லி நாங்க ரெடி ஆகி வந்துட்டோம், என்னதான் உங்களுக்கு எங்களை பிடிக்கலனாலும் சரி, ஆனா நாங்க கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன்ல அட்டன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இங்க தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. ஆனா காவேரியுமே, இல்ல தாத்தா நாங்க பிடிக்கலன்னா இல்ல அப்படின்ற மாதிரி அவங்களும் சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் தாத்தாவுமே, நான் அப்படி சொல்ல வரலாமா, இப்போதைக்கு நம்ம ரெண்டு குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை இருக்குல்ல, அதை பத்தி சொல்ல வந்தேன், நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி தாத்தாவுமே இங்க காவேரியை கொஞ்சம் அமைதிப்படுத்துறாங்க. ஆனா அதே நேரத்துல காவேரியுமே, இங்க விஜய் இருக்காங்களா தாத்தா, விஜய் கால் பண்ணி கொஞ்சம் வர சொல்லுங்களேன், ஏன்னா அவர் எங்க போனாருன்னே தெரியல, இந்த பக்கம் எங்க அத்தை வேற சும்மாவே இருக்காது, கண்டிப்பா அம்மாவை தொந்தரவு பண்றதுக்காகவே இங்க விஜய் எங்க போனாரு என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே டென்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் வந்து இந்த ஃபங்க்ஷன்ல இருந்தா கூட போதும், அதுக்கப்புறம் நான் சமாளிச்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி இங்க காவேரி தாத்தா கிட்ட கேட்கறாங்க. ஆனா தாத்தாவும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, இங்க பாருமா, உன் புருஷனை நீ தான் ஃபோன் பண்ணி கூப்பிடணும், நான் எப்படி கூப்பிட முடியும் சொல்லு, உனக்கு விருப்பம் இருந்தா நீயே அவனுக்கு கால் பண்ணி வர சொல்லுமா அப்படின்ற மாதிரி இங்க அவங்களுமே காவேரி கிட்ட நைஸா அவங்க மூலமாவே விஜய்க்கு கால் பண்ண சொல்லிட்டு அங்கிருந்து அவங்களும் நகர்ந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் காவேரியும், சரி எதுக்கும் நம்ம கால் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் டைரக்டா இங்க விஜயோட போனுக்கு கால் பண்றாங்க. ஆனா விஜயோட போன் கால் போய் கட் ஆயிட்டு இருக்கு, என்னன்னு தெரியலையே, என்னாச்சு, அவரை காணோம், ஏன் வரல அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி விஜயுமே ஒரு பயங்கர ஆரவார மேளத்தோட இந்த பக்கம் அவங்க ஆபீஸ் ஸ்டாப், அவங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு எல்லாரோடையும் சேர்ந்துக்கிட்டு இங்க பயங்கரமா சீர் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அதே நேரத்துல இந்த சீரை பார்த்துட்டு இருக்கிற இங்க சாரதாவோட வீட்டுல இருக்க எல்லாருமே அப்படியே மலைச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க சாரதாக்கு, இந்த பையன் ராவடி பண்ண மாட்டானா, இங்க பாரு இந்த ஃபங்க்ஷன்லயும் ராவடி பண்ண ஆரம்பிச்சிட்டான், இப்ப இவனால என்னென்ன பிரச்சனைகள் வரப்போதோ தெரியல அப்படின்ற மாதிரி இங்க சாரதா கொஞ்சமா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரம் அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டுக்காரங்களும், என்ன இது, இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்கு இந்த பையன் எதுக்கு சீர் செய்யறான் அப்படின்ற மாதிரி அவங்களும் ரொம்பவே டவுட் ஆகுறாங்க. அதே நேரம் இங்க விஜயை பார்த்துட்டு, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என்னமோ இவங்க கிட்ட விசாரிச்சாதான் எல்லாம் சரியா வரும் அப்படின்ற மாதிரி இங்க மாமியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க விஜயுமே அந்த சீர் எடுத்துட்டு இங்க நர்மதாவோட வீட்டுக்குள்ள உள்ள போயிட்டு இருக்காங்க. அங்க எல்லாருமே அந்த சீரெல்லாம் கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் குமரனோட அம்மாவுமே, உன்னை தான்ப்பா கேட்டுக்கிட்டு இருந்தேன், சொல்ல போனா நீ இங்க இல்லாம தான் வீடே வெறிச்சோடி போயிடுச்சு, நீ வரணுங்கிறதுக்காக தான் காவேரியிட்ட கேட்டேன், ஆனா அவ என்னன்னா மலமொழிக மகாதேவி மாதிரி எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்கா, இந்த வீட்டுல இருக்க யாருமே நீ இவ்வளவு பெரிய அழகுல சீர் செய்ய போறன்னு யாருமே என்கிட்ட சொல்லலப்பா, பரவாயில்ல விடு, நீயாவது பெரிய லெவல்ல செஞ்சிய, இந்த மாதிரி நல்லா வந்து கிராண்டா செய்யணும், அப்பதான் ஒரு வீட்டுல பொண்ணு இருக்கு அப்படிங்கிற விஷயம் வெளியில எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே இங்க விஜய் கிட்ட ரொம்பவே க்ளோஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம விஜய் பண்ற விஷயம் ரொம்ப சரியா இருக்கு அப்படின்ற மாதிரியும் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க காவேரிக்கு கொஞ்சம் டென்ஷனா இருந்தாலும் இன்னொரு பக்கம் மனசுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா விஜய் வந்து எதுவும் செய்யாம இல்லாம அவர் சைடு ஏதோ ஒரு சீர் செய்யணுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு கிராண்டா செஞ்சிருக்காரு. ஆனா என்ன, அம்மா மட்டும் தான் ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க, இப்ப என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அவங்க மனசுக்குள்ளே லைட்டா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் விஜயுமே பயங்கர ஆவாசோட ஆட்டம் பாட்டம்னு சொல்லிட்டு சும்மா வெறித்தனமா கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தாத்தாவுமே விஜயை கூப்பிட்டு, டேய் எதுக்கடா இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்க, நான் என்ன சொன்னேன், சிம்பிளா தானே உன்னை செய்ய சொன்னேன், என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா தாத்தா கிட்ட விஜயுமே, இங்க பாருங்க தாத்தா, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க, நான் செய்ய வேண்டியது சீரு, அதை சீரும் சிறப்புமா செஞ்சாதான் நம்ம பேரு கடைசி வரைக்கும் இருக்கும், அதுக்காக தான் நர்மதா யாரு, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணுக்கு நாம தானே செய்யணும் அப்படின்ற மாதிரி இங்க விஜய் அதை ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ரொம்பவுமே ஆரவாரமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால இங்க சாரதாவால எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஓப்பனாகவும் பண்ண முடியல. அவங்களாம் விஜய் மேல ரொம்பவே கோபத்தோடு தான் இருக்காங்க. ஏன்னா விஜய் பண்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே பந்தாவாகவும் அவரோட பணத்தோட பலத்தை காட்டுற மாதிரியே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இங்க எப்பவும் போல யமுனாவும் சாரதாவோட காதல போயிட்டு அப்பப்போ ஊதிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருமா, இந்த ஆளு பணத்தை மேல காட்டுறதுக்காகவே இதை பண்ணியிருக்கான். இப்ப பாரு, குமரன் மாமா சீர் செஞ்சிருக்காரு, அவரால் முடியாது அப்படிங்கிற விஷயத்த இவர் செஞ்சு காட்டி இவர் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடி ப்ரூவ் பண்ண பாக்குறாங்க. இதனாலே குமரன் மாமாவோட மரியாதை ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி இங்க யமுனா மறுபடியும் சாரதாவோட காதல போய் ஓதிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டுட்டு இருக்க சாரதாக்கு ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா விஜய் பண்ற விஷயங்கள் இங்க காவேரி வீட்டு மேல இருக்க அன்பை வெளிப்படுத்துற மாதிரி தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவரு எதையுமே வந்து யோசிக்காம ரொம்பவே வெள்ளந்தித்தனமா ஆடம்பரமா செய்யணும், எல்லாருக்கும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சீரை ரொம்பவே வளமா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இவங்க எல்லாருமே அதை தப்பான கண்ணோட்டத்துல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே இந்த ஃபங்க்ஷனும் பக்காவா முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்க 3 மாப்பிள்ளைங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு குமரனோட அம்மா சாப்பாடு போடுறாங்க. அவங்களும் போட்டுட்டு
இருக்கும்போது இங்க டைரக்டா அவங்க எல்லாருமே கூப்பிட்டு, என்னடி இது உங்க புருஷங்களுக்கு நான் ஏன் சாப்பாடு போடணும், ஒழுங்கா வந்து அவ புருஷனுக்கு அவ சாப்பாடு போடுங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் டைரக்டா குமரனோட அம்மாவுமே விஜய்க்கு காவேரியும், குமரனுக்கு கங்கா, இங்க நிவினுக்கு யமுனான்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஹஸ்பண்டுக்கு அவங்கவுங்க ஒய்ஃபை தான் சாப்பாடு போடணும்னு சொல்லி எல்லாரையும் போட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க காவேரியும் வேற வழி இல்லாம இங்க விஜய் உட்கார வச்சு அவருக்குமே தலவாழ இலையில இங்க அவங்களுக்கு தேவையான விருந்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க விஜயுமே எப்பவும் போல வந்து காவேரியை டீஸ் பண்ணிக்கிட்டு, பாத்தியா எப்படி இருக்கு மாமா சீரு சூப்பரா இருந்துச்சா அப்படின்ற மாதிரி இங்க காவேரிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இங்க காவேரியும் என்னங்க இது இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே திருன்னு முடிச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்க அவங்க அம்மாவோட ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பக்கத்துல இங்க சாரதா இருந்துகிட்டு காவேரியே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா காவேரி விஜய் என்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்பவே கோபத்தோட அவங்க டென்ஷன் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் பண்ண விஷயம் அவங்களுக்கு ரொம்பவே கடுப்பாயிடுச்சு. ஆனா ஃபங்க்ஷனை வச்சு எதுவும் பண்ண முடியாதுங்கிறதுனால அவங்களும் எல்லா விஷயத்தையும் தன்னோட மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ரொம்பவுமே கோபமாயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு எல்லாம் விருந்தெல்லாம் முடியுது. நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் எந்திக்கிறாங்க. அப்ப கரெக்டா குமரனோட அம்மாவுமே இங்க விஜய் தனியா கூப்பிட்டு, இங்க பாருப்பா நீ செஞ்ச சீர் உண்மையிலுமே சூப்பரா இருந்துச்சு, சொல்ல போனா நீ மட்டும்தான் முறையான சீர் செஞ்சிருக்க, என் பையன் கூட சீர் செய்யல அப்படின்ற மாதிரி குமரனை பத்தி லைட்டா கலாய்க்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க சாரதா குறுக்க வந்து, என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க, ஏன் குமரன் தம்பி நல்லா செய்யலையா, அவர் தான் இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் எடுத்து கட்டி செஞ்சாரு, அவர் ஆடம்பரமா சீர் செய்யலனாலும் அவரோட சக்திக்கு முடிஞ்ச மாதிரி ரொம்பவே நல்ல விதமா சீர் செஞ்சாரு, நீங்க அப்படி அவரை பத்தி தப்பா பேசாதீங்க அப்படின்ற மாதிரி இங்க சாரதா குமரனுக்காக சப்போர்ட் பண்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் குமரனோட அம்மாவுமே, இங்க பாரு சாரதா, என் பையனை பத்தி எனக்கு தெரியும், ஆனா என் பையனுக்கு நீ சப்போர்ட் பண்ணாத, என் பையனுக்கு நீ மாமியார் ஆயிட்டங்கிறதுனால நீ இப்பெல்லாம் பண்றியா அப்படின்ற மாதிரி இங்க சாரதாவையும் கலாய்க்கிறாங்க. கலைச்சிட்டு அதுக்கப்புறம் அங்க வந்து சொந்தக்காரங்க எல்லாருமே ஒவ்வொருத்தர கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எப்பவும் போல தாத்தா பாட்டியுமே கிளம்புறதுக்கு முன்னாடி, இங்க பாரு விஜய், எல்லா விஷயத்தையும் ரொம்பவே தெளிவா யோசிச்சு செய், ஆனா இன்னைக்கு நீ செஞ்ச விஷயம் கொஞ்சம் சாரதாவை கோவப்படுத்திடுச்சு அப்படின்ற விஷயத்த மட்டும் எங்க தாத்தா சொல்றாரு, சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பேசிக்கிட்டு இருக்கும் போது இங்க கரெக்டா மறுபடியுமே வந்து யமுனா இருந்துகிட்டு, இங்க பாருமா எனக்கு அந்த விஜய் பண்ற விஷயம் சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி இங்க வீட்டுல இருக்க எல்லாரும் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அதை கேட்டுட்டு இருக்க காவேரிக்கு ரொம்பவே கடுப்பாக ஆரம்பிக்குது. ஆனா அதே நேரம் யமுனா இருந்துகிட்டு, இங்க பாருமா இன்னைக்கு அவர் தான் பெரிய ஆளு, அவரால் மட்டும் தான் நிறைய நகை செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி அவரோட பணத்து முறை இந்த பக்கம் சீரலை காட்டியிருக்காரு பாரு அப்படின்ற மாதிரி இங்க விஜய் வச்சுட்டு போன அந்த சீரெல்லாம் எடுத்து காட்டி இங்க யமுனா கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க காவேரிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் காவேரி எழுந்துச்சு, என்ன மன பண்ணிக்கிட்டு இருக்க, அவர் சீர் செய்யணும்னு ஆசைப்பட்டாரு செஞ்சிருக்காரு, இதுல என்ன உனக்கு பணத்து முறை தெரியுது அப்படின்ற மாதிரி இங்க யமுனா கிட்ட ரொம்பவே கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருக்கா உனக்கு அதெல்லாம் புரியாது, இப்ப பாரு நிவின் கிட்ட இல்லாத பணமா, அவருமே சீர் செய்யணும்னா சிறப்பா செஞ்சிருப்பாரு, ஆனா சரி எதா இருந்தாலும் நம்ம சிம்பிளா செய்யணுங்கிறதுக்காக தான் நானும் நிவினும் சேர்ந்து இங்க நர்மதாக்கு ஒரு சின்ன ஜுவல் எடுத்துட்டு வந்தோம். அதே நேரத்துல இங்க குமரன் மாமா பாரு அவரும் ஒரு சின்னதா ஒரு ஜுவல் எடுத்து கொடுத்திருக்காரு, ஆனா உன் புருஷன் மட்டும் அவரோட பணத்தை மேல காட்டுற மாதிரியே இங்க பாரு எவ்வளவு நகை எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்காரு, ஏன் எங்களால செய்ய முடியாதா, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே இங்க விஜய் அவமானப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. உடனே இங்க நர்மதாவை பார்த்து கோவமான காவேரியுமே, எங்க பாரு விஜயை பார்த்து இன்னொரு வார்த்தை பேசினேன் அவனுக்கு என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை கேட்டு இருக்க சாரதா ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு காவேரியோட கணத்துல பலார்னு ஒரு அற விடுறாங்க. விட்டது மட்டும் இல்லாம, என்னடி மறுபடியும் விஜய் பக்கம் போயிட்டு இருக்கியா, விஜய்க்கு எதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, அந்த பையன் பண்ண விஷயங்கள்லாம் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன், சொல்ல போனா எதுக்கு மூலதாள வச்சு ரொம்ப வந்து ஆடம்பரமா பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் பண்ண விஷயங்கள்னால இப்ப நம்ம வீட்டை சுத்தி என்ன நினைப்பாங்க சொல்லு, ஒரு பக்கத்து வீட்டுல கூட இருக்கிற ஒரு ஆளு எதுக்காக நம்ம வீட்டுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனரே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த விஜய்க்கு அப்படி என்ன வேணும், ஏன் அப்படி செய்யணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்படுறாங்க. ஆனா காவேரியுமே, இங்க பாருமா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, அவர் சைடு செய்ய வேண்டிய சீரை அவர் சிறப்பா செய்யணுங்கிறதுக்காக தான் இப்படி செஞ்சாரு, ஆனா நீங்க எல்லாரும் அவரோட உண்மையான கேரக்டர் புரிஞ்சுக்காம பண்றீங்க அப்படின்ற மாதிரி இங்க காவேரி ரொம்பவுமே கோபத்தோட சாரதாக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க சாரதாவுமே ரொம்ப டென்ஷனோட, என்னடி எதிர்த்து பேசுற, நீ ரொம்பவே வந்து ஊறி போயிட்ட, இந்த விஷயத்துல உன்னை ஃப்ரீயா விட்டாதான் இங்க தப்பா போச்சு அப்படின்ற மாதிரி சாரதாவும் ஒரு பக்கம் காவேரியை திட்டிக்கிட்டு இருக்காங்க.